இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கத்தக்க, எதற்காக வேண்டி ஜப்பானுக்கு மட்டும் அடிக்கடி பூமி அதிர்ச்சி ஏற்படுது, ஜப்பானில் பூமி அதிர்ச்சி அடிக்கடி ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ற விஷயத்தை டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் நாடுகளில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது ஜப்பான் தான். பவர்ஃபுல்லான நாடு மட்டுமல்ல, டெக்னாலஜி வளர்ந்த நாடுகளில் முக்கியமான இடத்தை இந்த ஜப்பான் பிடிக்குது. ஏனைய நாடுகளுடைய டெக்னாலஜியை விட ஜப்பானுடைய டெக்னாலஜி பல விதத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிபுத்திசாலிகளாக இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பல விஷயத்தில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஜப்பானில் தற்பொழுது அதிகமாக பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2024 சரி, இந்த 2025 வருடம் ஆரம்பத்திலையும் சரி, பலவிதமான நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் இந்த ஜப்பான்ல தான் ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த 2025 15ஆம் திகதியும் ஒரு பூமி அதிர்ச்சி அந்த ஜப்பான்ல ஏற்பட்டிருக்குது. 14ஆம் திகதி ஜப்பான்ல 6 இடங்கள்ல பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் 13ஆம் திகதி எடுத்தாலும் அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது, 12ஆம் திகதி எடுத்தாலும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜப்பானுடைய கடல் பகுதியாக இருக்கலாம் அல்லது தரை பகுதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பூமி அசைந்து கொண்டு தான் இருக்குது. கடந்த 13ஆம் திகதி ஜப்பானுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கியூஷு என்ற பகுதியில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் மாலை பொழுதில் ஏற்பட்டது. 6.9 ரிக்டர் அளவுக்கு பூமி அதிர்ந்திருக்கிறது. ஜப்பானுடைய தெற்கு கியூஷு என்ற பகுதியில் பூமியிலிருந்து 37 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் அறிவித்திருக்கிறது. இதற்கு பிறகு அந்த நாட்டில் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு பலவிதமான பூமி அதிர்ச்சிகள் ஜப்பானில் அடிக்கடி ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதற்கு முக்கியமான ஒரு அறிவியல் காரணம் சொல்லப்படுது. எல்லாமே திட்டமிட்ட இறைவனுடைய ஏற்பாடு தான். அப்படி இருந்தாலும் இறைவன் ஒரு காரணத்தை உலகத்திலே வைத்திருக்கிறான். அந்த காரணம் என்னவென்று பார்த்தால், இதற்கு ரிங் ஆஃப் ஃபயர் அல்லது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், எரிமலை வளையம் அல்லது பசிபிக் எரிமலை வளையம் என்று சொல்லப்படுது. அப்படின்னா பசிபிக் பெருங்கடலை சுற்றி அடிக்கடி நிலநடுக்கம், அடிக்கடி எரிமலை கொந்தளிப்பு ஏற்படக்கூடிய பகுதிக்கு தான் ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்படுது. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பகுதி குதிரையுடைய லாட வடிவத்தில் அமைந்திருக்குது. இந்த பகுதியுடைய நீளம் 40,000 கிலோமீட்டர். இந்த எரிமலை வளையத்தில் 472 எரிமலைகள் இருக்கின்றன. தற்பொழுது உலகத்தில் நெருப்ப கக்கக்கூடிய எரிமலைகள்ல 50% எரிமலைகள் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதியில் தான் அமைந்திருக்குது. இந்த உலகத்தில் 90% பொதுவான நிலநடுக்கங்களும் 81% பெரும் நிலநடுக்கங்களும் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கடல்ல தான் ஏற்படுது. பசிபிக் கடல் தட்டு ஏனைய நிலம் கடல்ல இருக்கக்கூடிய தட்டுகளுடன் உராய்வதின் மூலமாக, சேர்வதின் மூலமாகத்தான் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதி ஏற்பட்டிருக்குது. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் தான் ஜப்பான், பிலிப்பைன், தாய்வான், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் அமைந்திருக்குது. எனவே தான் ஜப்பான்ல அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுது. அதே போல சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவுடைய முக்கியமான எரிமலை பகுதிகளும் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதிக்குள்ளால் தான் வருது. எனவே இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் முக்கியமான இடத்துல இருக்கிறது ஜப்பான் தான். ஜப்பான்ல எத்தனையோ எரிமலைகள் இருக்குது. இப்ப ஜப்பானுடைய முக்கியமான மலையாக கருதப்படக்கூடிய அந்த ஃபுஜிகாமா மலை ஆரம்பத்தில் ஒரு எரிமலையாகத்தான் இருந்தது. இது போன்று ஆரம்பத்தில் எரிமலையாக இருந்து தற்பொழுது நோமலாக இருக்கக்கூடிய எத்தனையோ மலைகள் ஜப்பான்ல இருக்குது. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் இந்த ஜப்பான் முக்கியமான இடத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் ஜப்பான்ல அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படுது. ஜப்பான்ல மட்டுமல்ல, பிலிப்பைன், தாய்வான், அதே போல இந்தோனேஷியாவுடைய பகுதிகள், சமீபத்தில் திபெத்ல கூட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை நாங்கள் பார்த்தோம். நேபாள், திபெத்துடைய எல்லை பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 95 பேர் மரணம் அடைஞ்சாங்க, 130 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தற்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே முக்கியமான காரணம் என்னாண்டா, இந்த ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதியில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்குதோ அந்த நாடுகளில் தான் உலகத்தில் அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுது, குறிப்பாக ஜப்பான். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் சம்பந்தப்பட்ட, உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணுமா, எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.